எண்ணூர் கடல் பகுதியில் மிதக்கும் எண்ணெயை அகற்றும் பணி 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு கடந்த சனிக்கிழமை ஈரானில் இருந்து எரிவாயுவை இறக்கிவிட்டு சென்ற WM மேப்பிள் என்கின்ற கப்பலும் மும்பையிலிருந்து ஸ்பீட் டீசல் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் என்கின்ற கப்பலும் பார்த்தீங்களானால் துறைமுகத்திலிருந்து 1.8 நாட்டிகன் மைல் அளவில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டான் காஞ்சிபுரம் என்கின்ற அந்த கப்பலில் இருந்த ஸ்பீட் டீசலானது கடலில் கலந்ததால் கடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது எண்ணூர், காசிமேடு, திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் எண்ணெய் படலமாக மாறியது. இதனை அடுத்து இந்த எண்ணெய் படலத்தை எடுப்பதற்காக கடந்த 6வது நாளாக இந்த மீட்பு பணியை கடலோர காவல்படை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், கழிவுநீர் குடிநீர் வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணியானது முழுக்க மேனுவலாகத்தான் நடைபெற்று வருகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் கையிலேருந்து எடுத்து காட்டுறேன். இப்போ அந்த ஸ்பீட் டீசல் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் நான் எடுக்கிறேன். இந்த காட்சியை பாருங்கள். இப்போ இந்த ஸ்பீட் டீசல் இந்த ஸ்பீட் டீசலை இந்த மாதிரி இருக்கிறதுனால, இது அதாவது திடப்பொருளாக இருக்கிறதுனால இது மிஷினில் இப்போ எடுக்க முடியாது. ஸோ இது மிஷினில் எடுக்கிறது, அதை உறிஞ்சு சக் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டீசலுக்கு இப்போ இல்லை. இது திரவ பொருளே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே தான் நிற்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இது இழுக்க முடியாது. இது முழுக்க ஒரு நல்ல ஒரு வழுவழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி, அதாவது கம்மு மாதிரி இருக்குது. இது இழுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. தண்ணி மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வரும், ஆனால் இது தண்ணி மாதிரியே கிடையாது. இதனால் இழுவையில் இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் இது கிடையாது. இதன் காரணமாகவே ஊழியர்கள் பார்த்தீர்கள், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுமே பைட்டுகள் மூலமாக பெரிய டப்புகளில் இந்த டீசலை எடுத்துக்கிட்டு வராங்க. இது வரைக்கும் சுமார் 40,000 லிட்டர் டீசல் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த டீசல், அதாவது எண்ணெய் படலம் குறைந்தபாடு இல்லை, இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எண்ணெய் படலமானது எண்ணூரிலிருந்து திருவான்மியூர் பகுதி வரையில் படர்ந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இன்னும் கூடுதலாக இருக்குமா என்ற ஒரு அச்சத்தில் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் சுற்றி பார்க்கக்கூடிய காட்சிகளோடு நீங்கள் பார்க்கலாம். ஹெலிகாப்டர் மூலமாக எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கின்றது என்பது குறித்து ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க. இதற்கு மீனவர்களும் முழுக்க உதவி செய்து வருகிறார்கள். எண்ணெய் படலம் வரக்கூடிய பகுதிகளுக்கு தடுப்புகள் அமைப்பதற்கான வேலைகள் மீனவர்களோட உதவியோட இந்த பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் படலம் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய மோட்டர்களில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே மாதிரி வலைகளில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக இவர்கள் மீன் பிடிக்க இந்த பகுதியில் செல்றதில்லை. ஆனால் இந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய மீன்கள் உணவுவதால் பிரச்சனை வரக்கூடியன்றதுனால இவர்களுடைய வியாபாரம் தடைபட்டிருக்கு. ஆனால் சொல்லப்போனால் இந்த பகுதியில், அதாவது காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகப்படியாக ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய மீன்களை தான் பிடிக்கிறாங்க. அதன் காரணமாக எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு மீனவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு உதாரணமாக நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதியில் பிடிக்கப்பட்ட மீனை சாப்பிட்ட காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் பிடிப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, உண்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே இன்று 6வது நாளாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அநேகமாக இன்னும் கூடுதலான நாட்கள் ஆகக்கூடிய ஒரு சூழலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இதற்கிடையே பார்த்தீர்களானால் அந்த டான் காஞ்சிபுரம் கப்பல் என்ஜின் கோளாறு காரணமாக துறைமுகத்திலேயே வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலின் என்ஜின் பகுதியில் இருக்கக்கூடிய அறைகளுக்கு தண்ணீர் சூழ்ந்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கப்பல் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. காரணம், அதில் இருந்த அந்த ஸ்பீட் டீசலானது முழுவதுமாக எடுக்கப்பட்டு விட்டதால் கப்பல் மிதந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறதே தவிர முழுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதன் காரணமாக கப்பலை கொச்சினுக்கு சென்று அந்த இன்ஜின் கோளாறை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நவீனுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.